சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமியிடம் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்லஜ் நதிக்கரையில் காணாமல் போன அவரது மகன் துரை வெற்றியை தேடக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இவரிடம் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். சட்லஜ் நதியில விபத்துக்குள்ளான போது வெற்றி துரைசாமி மாயமான விவகாரத்தில் தொடர்ந்து வெற்றி துரைசாமி தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அங்கு அந்த நதியில் தேடப்பட்ட போது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் திசுக்களை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது வெற்றி துரைசாமியுடைய திசுக்களாக இருக்கலாம். அந்த அடிப்படையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் வெற்றி துரைசாமியுடைய டிஎன்ஏயும் சைதை துரைசாமியுடைய டிஎன்ஏ ஒத்து போவதற்காக தற்போது இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சைதை துரைசாமியுடைய வீட்டு குழுவினர் துரைசாமி மற்றும் அவருடைய மனைவியுடைய இரத்த மாதிரிகளை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். டிஎன்ஏ பரிசோதனையில் ரெண்டும் ஒரே மாதிரி இருப்பதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது குறித்து இமாச்சல பிரதேச போலீசார் சென்னை காவல்துறைக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். இந்த கடிதத்தில் இரத்த மாதிரிகளை சேகரித்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்புமாறு ஒரு கோரிக்கை கடிதமானது அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அவர் துரைசாமி அவருடைய மனைவி இருவரிடமும் மருத்துவக்குழு எடுத்து சென்றிருக்காங்க. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.